ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரப்புரை எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஆதரவு தரீங்க, இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்து ஆதரவு தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலியும் நம்மளுடைய சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து நம்முடைய அஞ்சலி வந்து சிந்தாமணியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி, நான் அந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வந்து வந்ததே இல்லை, வெளியே நின்று வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே வந்துடுறப்பறம் பார்த்தீங்கன்னா, என்ன அஞ்சலி இவ்வளோ வெரைட்டியாக இருக்குது, நான் ஒரு நாளும் வந்து இப்படி வந்து சாப்பிடுவேன் நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு வந்து கவலைப்படாதமா, நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா இதோட பெரிய ஹோட்டலில் உனக்கு வெரைட்டியாக வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறது நீ வந்து கண்டிப்பாக நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியே வந்து அஞ்சலி கையில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய அஞ்சலி வந்து என்ன சொல்கிறாங்க, ஏமா நீயே வந்து சந்தேகமாக கேட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, நீ இருக்கிற தைரியத்தில் தான் நானும் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரிம்மா நீ வந்து அந்த பைரிக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய அஞ்சலி வந்து சிந்தாமணிக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதுக்கடி அவங்க தான் வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணாவே வந்து எடுக்கிறதுலையே, நம்ம வந்து திரும்ப ஃபோன் பண்ணால் டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யுமா அப்படின்ட்டு நம்மளுடைய அஞ்சலி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வந்து நம்முடைய பைரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து பயங்கரமாக வந்து இந்த பைரவி வந்து திட்டினால வந்து அந்த கடுப்பில் வந்து இருக்காங்க. அது தெரியாத இந்த நேரத்தில் வந்து இந்த சிந்தாமணி வந்து கால் பண்ணி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையடி, நான் தான் வந்து எத்தனை வாட்டி தான் உனக்கு வந்து சொல்கிறது, நான் வந்து ஃபோனை வந்து எடுக்கலாம் வந்து புரிஞ்சுக்கோ, நீ வந்து ஃபோன் பண்ணாவே வந்து பிரச்சனையை தான் வந்து கொண்டு வரீங்க, அதனால் நான் வந்து உங்க கூட வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூட என்னை வந்து நிம்மதியாக விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய சிந்தாமணியை பார்த்தீங்கன்னா பைரி வந்து ஏறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி என்ன விஷயமா வந்து ஃபோன் பண்ணி சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, மேடம் அஞ்சலி வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாளா, அது கொஞ்சம் பணம் தேவைப்படுதா, கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்களான்னா வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. உங்களை விட்ட வந்து அஞ்சலிக்கு வேறு யாருமே இல்லை, அஞ்சலி வந்து உங்கள் நிழலில் வந்து வாழ்கிறவ, கண்டிப்பாக வந்து அந்த வீட்டுக்கு வந்து திரும்ப உங்கள் மூலமாக தான் வந்து அந்த வீட்டில் வந்து கார்த்திகோட சேர்ந்து வாழ்வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, அவெல்லாம் வாழவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, உன் மக கெட்ட கேடுக்கு அவள் வந்து பிளாட்ஃபார்மில் இருந்தவளை கூப்பிட்டு வந்து கோபுரத்தில் உட்கார வச்சா அவளுக்கு வந்து நீ வந்து 2 கோடி ரூபாய் வந்து கேட்குறியா, இப்போ வந்து மறுபடியும் அவள் வந்து நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை வந்து வாழ தெரியாத போய் மறுபடியும் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, திரும்பவெல்லாம் இவளுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணான்னு கண்டிப்பாக வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சோறு போட மாட்டாங்க, நீ என்னன்னாலும் நினச்சிக்கோ, நீ யாருன்னே எனக்கு வந்து தெரியாது, இதுக்கு மேலே ஃபோன் பண்ணினா அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து என்னை டார்ச்சர் பண்ணிங்களான்னு என்னை வந்து டார்ச்சர் பண்ணி டிப்ரெஷன் கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு போலீஸ் கையில் வந்து போட்டு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா பயத்தில் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடி அஞ்சலி இந்த மேடம் வந்து இப்படி பேசுகிறாங்களே, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி காலம் வர்றாங்களே அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.